மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். சகிப்பின்மை குறித்த விவாதம் போய்கொண்டிருக்கிறது. திரு பெருமாள் மணியன், நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஓவைசி குறித்து திரு கேட்டிராக குறிப்பிட்டார். ஓவைசியினுடைய செய்தி வந்திருக்கிறது நம்மக்கிட்ட. நேரமின்மையின் காரணமாக அது ஒளிபரப்ப முடியல. அதில் ஓவைசி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் சிறுவனாக இருக்கின்ற காலத்திலிருந்தே இருக்கிறது. நீங்கள் ஹிந்துஸ்தானம் பாகிஸ்தானம் இந்த பிரச்சனைலாம் சொல்லப்படுகிறது. என்ன சொன்னாலும் இங்கே முரண்பாடுகள் இருக்கின்றன. அவர் பேசுகிறார். அவர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதெல்லாம் சுட்டி காட்டுறார். எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இது என்னுடைய தேசம். நான் பிறப்பால் முஸ்லீம், தேசத்தால் நான் இந்தியன். என்னுடைய உயிர் போனாலும் இந்திய மண்ணில் தான் போகும். நான் இந்தியன். இந்த எதிர்த்து ஃபைட் பண்ணணும். நமக்கு எதிராக வரக்கூடிய விஷயத்தை இன்டாலரன்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணி இந்த தேசத்தில் தான் இருக்கணும். இவர் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். நீ சொல்ற மாதிரி பெரும்பான்மை சமூக இந்துக்களும் ஆதரவாகத்தான் ஒரு வாதத்தை வைத்தாலும் கூட எங்கு இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் விவாத பொருளாக்கப்படுகிறது என்றால், அவர் சொன்ன மாதிரி அல்டிமேட் இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருப்பது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் அது மேலும் ஒரு விவாத பொருளாக ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இந்த இடத்தை அவர்கள் எப்படி கையாள வேண்டும்? இல்லை, இப்போ ஒரு அரசியல் கட்சி இல்லை, இப்போ இப்படி பார்க்கலாம். அடிப்படைவாதிகள் ஒரு நாட்டில் இருப்பாங்க. இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் அடிப்படைவாதிகள் இருக்கட்டும். அதற்கு மேலே மதவாதிகள் இருப்பாங்க, அவங்க இருக்கட்டும். அதற்கு மேலே தங்களுடைய கொள்கைகள் நம்புகின்ற கொள்கைகள் சார்ந்து அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்களும் இருக்கட்டும். ஆனால் அதற்கு மேலே ஒன்று இருக்குது, அரசுங்கிறது. ஸ்டேட். நம்ம அரசுன்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் நாட் கவர்மெண்ட், இட் இஸ் ஸ்டேட். ஸ்டேட் இன்னைக்கு ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளியர் மேண்டேட்டோட ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் இருக்குது. அப்போது அது 69 வருஷம் நம்ம ஜனநாயகம் இவ்வளவு கடந்து வந்த பிறகு நீங்க அந்த இடத்துல நீங்க பேசுங்க. நீங்க பேசுகின்ற பொழுது ரைட் விங்குங்கிற வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்துறீங்களா? நான் நினைக்கிறேன் வலதுசாரி என்ற வார்த்தை சரியாக பயன்படுத்துவது சரியா இருக்குமா, அல்லது ஹிந்து மதம் சார்ந்த அந்த யோகி ஆதித்யநாத் பேசுறாரு. அதனால சொல்றேன், இந்த நூற்றாண்டு ஹிந்துக்களுக்கான நூற்றாண்டு மட்டும் உலகம் முழுவதும் இது சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், உலகம் முழுக்க இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், வாஷிங்டன் போஸ்டாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளாக இருக்கட்டும், அவங்க வந்தப்போ என்ன எழுதுனாங்கன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரைட் விங் கவர்மெண்ட். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ஆதித்ய ஆனந்தியாவோ அல்லது முகேஷ் சர்மாவோ மாதிரியான ஆட்கள் பேசும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு இந்துத்துவா கவர்மெண்ட் மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது. அப்போ இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியில் இருப்பவர்களுக்கு. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் ஸ்டேட் இருக்குது, பவர் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியல் இருப்பவர்களுக்கு. ஏன்னா அரசியல் கட்சி இப்போ அடிப்படைவாதிகளை விட மதவாதிகளுக்கு பொறுப்பு அதிகம், மதவாதிகளை விட அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு அதிகம், அரசியல்வாதிகளை விட ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு. அப்போ ஆட்சியில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிற பொழுது நீங்க அடிப்படைவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் ஒரு மெல்லிய வேறுபாடு தான் இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு ரைட் விங் கவர்மெண்டா இருக்கீங்களா, இல்ல ஒரு மெஜாரிட்டி பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹிந்து கவர்மெண்ட் ஆயிடுறீங்களா? அப்படிங்கும்போது தான் இங்க இருக்கிற பெரும்பாலான பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவங்களெல்லாம் கண்டிச்சு வைங்க. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, நான் திரு தாப்பாண்டியன் அவருடைய நிறைவு கருத்தை கேட்டு நான் பயணிக்கிறேன். திரு தாப்பாண்டியன், இது நிறைவு சுற்று. நிறைவாக இந்த பிரச்சனைகளை அவர் சொன்ன மாதிரி ஆட்சியாளர்கள் அதிக கவனத்தோடு கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியாக இது போன்ற பிரச்சனைகளை கையாள வேண்டும், எந்த இடத்தில் அவர்கள் தவறுவதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்கள், இதற்கு ஏராளமான உதாரணங்கள் ஏற்கனவே நிறைய இருக்கிறது. எனவே மதச்சார்பற்ற அரசு, செக்குலரிசம் என்றால் என்ன என்பதே விவாதத்திற்குள்ளே இருக்கிறது. அது கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதிலே இரு கருத்துக்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் இப்பொழுது வாதிடுகிற நண்பர் சொன்னாரா சொல்லவில்லையா என்பது அல்ல, அவர்களது இயக்கங்களை சார்ந்தவர்கள் பல பெயர்களில் இயங்குகிறார்கள். பஜ்ரங் தள், இந்து முன்னணி, RSS என்று பல்வேறு பெயர்களில் இயங்குகிறார்கள். அவரவர் அந்த கருத்துக்களை சொல்லுகிற போது, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்பொழுது அமீர் கான் ஏதோ சொன்னார் என்று சொன்ன உடனே யாரோ ஒருவர், இப்பொழுது விவாதத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நண்பர் சொல்லாமல் இருக்கலாம், மோடி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களது கட்சியை சார்ந்த ஒருவர், உங்கள் கருத்தோடு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறார், அவர் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்கிறார். இதே போன்ற ஒரு கருத்தை நானும் சொல்லுகிறேன், எழுத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், அருந்ததி ராய் சொல்லுகிறார், விஞ்ஞானி பார்கவா சொல்லுகிறார், எங்கள் கட்சியைச் சேர்ந்த பன்சாரை சொன்னார், சுட்டு கொல்லப்பட்டார். எங்களையெல்லாம் எந்த நாட்டுக்கு அனுப்பலாம் என்று யோசிக்கிறீர்கள்? அமீர் கான் என்று சொன்ன உடனே பாகிஸ்தான் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை வழங்கினார்கள், நாடு கடத்துகிற அதிகாரத்தை? அந்த துணியை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த காரணம் இன்றைய அரசியல் பின்னணியில்
உங்கள் கருத்தை திணிக்கலாம், மறுத்தால் வெட்டலாம், கொல்லலாம் என்ற இந்த போக்கைத்தான் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது என்று நானல்ல, உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இங்கிலாந்துக்கு சென்ற போது இங்கிலாந்தில் உள்ள பத்திரிகைகள் அத்தனையும் மோடிக்கு இந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் என்பதையும் தயவு செய்து ஆளுகிற கட்சி என்ற முறையில் உங்களுடைய நிறைவு கருத்து உங்ககிட்ட தான் முடிக்க போறேன். நான் மற்றவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நீங்கள் யோகி ஆதித்யநாத் பேசியதை நமக்கு சுட்டிக்காட்டி பேசுகிறோம், சாத்வி நிரஞ்சன் ஜோதி, பிராச்சி எல்லாருடைய கருத்தையும் பேசுகிறோம். ஆனால் மோடி இந்த நாட்டினுடைய பிரதமர் வாய் திறக்க மாட்டாரான்னு நீங்களாம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், இந்த தேசத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆட்சிய தொண்டை மறுத்துவிட இயலாது, குறைத்து மதிப்பிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. இந்த நாட்டில் அவர்களுக்கு எப்பொழுதும் இடம் உண்டு, யாரும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்க முடியாதுன்னு அவர் பேசுகிறார். மோடி பேசலையேன்னு பொழுது அவர் பேசி நீங்கள் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடன் சுற்ற கேட்டீங்க, உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி மறதின்னு. நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸுக்கும் இடதுசாரிக்கும் மோடி பேசி இந்த விஷயங்கள் ஏன் மறந்து போகின்றன? பிரதமர் பேசிய விஷயம் நாங்கள் இந்த டிபேட் துவங்கிறதுல சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் எதிர்த்துக்கிட்டு இருந்தார் நம்ம பெருமாள் மணி. அவர் கடைசியாக இப்போ அவர் அதுக்கு தான் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பேச்சுகளை வேறு யாரும் பேசுவது என்பது வேறு, ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் பேசுவது என்பது வேறு. யார் அந்த ஆட்சியில் நாளைக்கு வேறு யார் வேணாலும் வரலாம், ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகம். பிரதமர் சொல்லுகிற போது அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்கள் தொடர்ந்து இப்படி பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவரை பத்தி ஒரு மந்திரி என்ன பேசுறாரு, ஈவன் தோ ஹி இஸ் எ முஸ்லிம், அவர் பேட்டியாட்டான். இவர்தான் இதே இருந்தாலும் அவர் பேட்டியாட்டான். இது என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எங்க போய் முடியும் நான் கேட்கிறேன். அதை விட இன்னைக்கு அந்த கட்சியில முக்கியஸ்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பிரபலங்களை விட்டு காங்கிரஸ் கட்சி தான் தூண்டி விட்டு பேச வைக்குதான். யசோதா என்ன கூட கோர்ட்டுக்கு நாங்களா தூண்டி விட்டோம். என்ன எதுக்கெல்லாம் காங்கிரஸா? உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்றால், அதற்கு உங்களால் இயலவில்லை என்றால் அதை கௌரவமாக ஒத்துக்கொள்வதை விட்டுவிட்டு நாட்டில் நடக்கிற அவ்வளவு தப்புகளுக்கும் எது நடந்தாலும் அது காங்கிரஸ் தான். நீங்கள் சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம் சரியா புரிந்திருக்காது மக்களுக்கு, அதை மேலும் புரிய வைக்க நான் விரும்பலைங்கிறதுனால தான் அதுக்குள்ள விவாத பொருளாக்கல, அது தனிப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால நான் அதுக்குள்ள போக எப்பவுமே விரும்பல. நான் நிறைவேறதுக்கு வரேன். சாத்வி பிராச்சி இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார். ஹமீத் அன்சார், நான் சொன்னேன் இல்லையா, ஏன் அமீர் கான் என்பதால் கோடிட்டு காட்டப்படுகிறாங்க. ஹமீத் அன்சார் இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன நிலைமை தெரியுமா? அவங்க பேசுகிறாங்க, யோகாசன நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினம் நடைபெற்ற பொழுது இது ஒன்றும் அவர் வீட்டு கல்யாணம் இல்லை, எல்லாரும் காகிதம் கொடுத்தா தான் வரணும்னு சொல்லி, அழைப்புதல் கொடுத்து தான் வரணும்னு சொல்லி அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது புரோட்டோகால் படி அப்படி இல்லை என்று சொல்லிய பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிக்கப்பட்டது பாஜகவிலிருந்து. நான் என்ன கேட்குறேன்னா, ஹமீத் அன்சாரியையே மத கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்போம், அப்துல் கலாமையே அது போன்ற விமர்சனங்கள் தான் வைப்போம் என்று ஒரு நிலைமை இருக்கிறதா? ஆட்சியாளர்கள் இதை எவ்வாறு அணுக வேண்டும்? நிறைவு கருத்தா? அப்துல் கலாமை நாங்கள் தான் ஜனாதிபதி ஆக்கணும், இது மாதிரி இல்லை, அதெல்லாம் மதத்தில் நாங்கள் பார்க்கணும்லாம் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய பெரியவர் தாப்பா அவர்கள் இன்றைக்கு பேசுகிற இத்தனை பேரை கொண்டாங்க, நாங்கள் எதிர்த்தால் கொல்லுவோம் என்று பேசுகிறார்கள். அதெல்லாம் கேரளாவில் அவருடைய கருத்தை எதிர்த்து பேசியவர்களை என்ன ஆக்கினாங்க, எத்தனை பேர் எங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த கொல்லப்பட்டார்கள் வரலாறு இருக்குது, கணக்கு இருக்குது. அதே கேரளாவில் இவருடைய கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது அச்சுதானந்தன், மரியாதைக்குரிய அச்சுதானந்தன் முதலமைச்சராக இருக்கும்போது ப்ரொஃபஸர் ஜோசப் அவருடைய கையை வெட்டிவிட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்பெல்லாம் கொந்தளிக்கவே இல்லையே. அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன். ஒரு கேள்வி நான் என்ன கேட்கிறேன், அவர் பெருமான்மணியன் ஒன்று சொன்னார், அடிப்படைவாதிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகள் மேல ஆட்சியாளர்கள். இன்றைக்கு மத்தியில் பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் பாஜகவினுடைய பிரதிநிதி ஒரு மாநில செயலாளர்கள் முறையில் நான் என்ன கேட்கிறேன்னா, அரசினுடைய அங்கம் அப்படிங்கிற பட்சத்தில் அரசு எவ்வாறு இதை கையாள வேண்டும் அப்படிங்கிறதா உங்களிடமிருந்து எதிர்பார்க்க? நாம மிஸ்டர் செந்தில், என்னுடைய கேள்வி, மத்திய அரசாங்கம் எல்லா அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், இருக்கலாம். நான் கேட்குறேன், சட்டம் ஒழுங்கு மாநில பொறுப்புன்னு யாருக்குமே தெரியாதா இங்கே பேசுகிறவங்க? நான் கேட்குறேன், சரி சார், அங்கே அகிலேஷ் யாதவோட கவர்மெண்ட்டில் தான் அந்த தாத்ரி சம்பவம் நடந்தது, தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அந்த கவர்மெண்ட்டை, ஏற்றுக்கிறீங்களா? பார்லிமெண்ட்டில் அதை பில் வரும்போது இப்போ ஓகேன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் நாடகம். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது தான் இதை செய்வாங்க. உங்களுடைய மாநில அரசாங்கம், கூட்டணி ஆட்சிகளுடைய மாநில அரசாங்கத்தை ஏன் நீங்கள் ஒரே ஒரு வரல கூட சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? கேள்வி. உங்களுடைய ஆட்சியிலே ப்ரொஃபசர் ஜோசப் உடைய கை வெட்டப்பட்டதே, அப்பொழுது அந்த ஆட்சி நல்லாட்சி நடத்தி வந்தீர்கள் என்று சொல்லுகிறீர்களா? அதான் என்னுடைய கேள்வி. நேரம் கடந்து விட்டது. ஒரு கேள்விக்கு பெரும்பாலும் இன்னொரு கேள்வியே பதிலாக வைத்து அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாத வரை கேள்வி வந்து கொண்டே இருக்கும். இரண்டு விஷயம், உங்களை நோக்கி கேள்வி வந்து கொண்டே இருக்கும். மூன்று பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோட
நாளைக்கு என்ன பண்ண மிக்க நன்றி. திரு தாப்பாண்டியன் கோவையிலிருந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நேரலையில் எங்களோடு இணைந்தீர்கள். இவ்வளவு நேரம் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். அமீர் கான் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், எந்த மதத்தின் பெயரால் வன்முறை ஏவப்பட்டாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாலும் எந்த மதமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக மட்டுமே பாருங்கள், பயங்கரவாதிகளாக மட்டுமே பாருங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பதோடு திரு கே டி ராகவன் சொன்ன ஒரு கருத்தையும் கூட அவர் பேசியிருக்கிறார். மாநில மத்திய அரசு என்ற ஒரு விஷயத்தை அவர் கோடித்தே பேசுகிறார். இன்டாலரன்ஸ் என்பது தவிர்க்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இது போன்ற கருத்துக்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். அதில் உறுதியாகவும் இருக்கிறார். எது எப்படியாகினும் சகிப்புத்தன்மை என்பதே இந்தியாவின் ஆகச்சிறந்த பலம். அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதோடு இணைந்து பயணிக்கலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. Thank you.